வந்துட்டீங்களா அப்படின்னாங்க. எங்க நான் தூக்க கலக்கத்துல இருந்தேன். எங்க மேம்? இல்ல நான் மீனம்பாக்கம் வாசல்ல தான் இருக்கேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலா ஃப்ளைட் வந்து மத்தியானம் 12:30 மணி. இவங்க ராத்திரி 12:30 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தாங்க. ஸோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அழகா எக்ஸலண்டா பேசுனீங்க. சான்ஸே இல்ல. ஸோ அகைன் இன்னொரு கைத்தட்டல் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே தீரணும். நானும் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். நாம தான் வந்து ஏஎம் பிஎம் தப்பா பார்த்துட்டோம் போல அப்படின்ட்டு என்னையும் பயப்பட வச்சிட்டாங்க. ஓகே, இப்போ மறுபடியும் உங்களுக்காக ஒரு கான்செப்ட். சிவாஜி கணேசன் சாரை பத்தி நிறைய பேசினாங்க மேம். ஸோ சிவாஜி கணேசன் சார் வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. தான் கான்செப்ட். சிவாஜி கணேசன் சாருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. சச்சினுக்கு வந்து தமிழ் புரியும், ஆனால் இங்கிலீஷில் தான் பேசுவார். ஸோ அங்கே நடக்கிற ஒரு காமிக்கலான இன்சிடென்ட் தான். சிவாஜி சாரோட வாய்ஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாலாம் வராது. வர அளவுக்கு பேசுகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஆரம்பிச்சிருவேன். நிறைய வாட்டி கைத்தட்ட சொல்கிறேனோ. தேங்க்யூ. தம்பி, வணக்கம் தம்பி. ஆமா, உங்க பேர் என்ன? Yeah, hi. I am Sachin Tendulkar. உங்க அப்பா என்ன வண்டி கூடுறவரா? Why are you asking like this? இல்ல தண்டல்கார் வச்சிருக்கீங்கள, எப்படி வார தண்டல் கொடுவீங்களா இல்ல மாச தண்டல் கொடுவீங்களா? No, it's not Tendulkar. It's Tendulkar. ஓ, 10 நாளைக்கு ஒரு வாட்டி தண்டல் கொடுவீங்களா? சரி தம்பி. Yeah, hi. I am Sachin Tendulkar. தம்பி நிறுத்துங்க தம்பி, நீங்களெல்லாம் பேசக்கூடாது. நாங்க கேள்வி கேட்போம், அதுக்கப்புறம் தான் நீங்க பதில் சொல்லணும். Okay, ask me the question. Ask me the question. கொசு கடிக்குதா? அது ஒன்றும் இல்லப்பா, மழைக்காலம்ல அதான். தபா தம்பிக்கு கொசுவத்தி வேக்சனோட வைக்கலையா? No, not Kosu. Question. கொஸ்டின் 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 டாவிட். தம்பி எத்தனை வாட்டி சொல்றது? எங்க கிட்ட கொஸ்டின் எல்லாம் கிடையாது. நாங்க கேள்வி கேட்போம், அதற்கு நீங்க பதில் சொல்லணும். அப்படிதே. Okay, ask me the kelvi. அப்படி வாங்க வலிக்கு. ஆமா, இந்த சோடி பைய எப்படி இருக்கா? Who is Sony? I don't know who is Sony. அதான் தம்பி, உங்க டீமோட விஜயகாந்த். Who is Vijaykanth? I don't know Vijaykanth. விஜயகாந்த தெரியாதா? சட்டசபையில பாக்குறது இல்லையா நீங்க? அவர்தான் எங்க டீமோட கேப்டன். அதே மாதிரி உங்க டீமோட கேப்டனை கேட்டேன். Oh, that's not Sony. That's Dhoni. அத கோடிதான். ஆமா, அவன் ரொம்ப பணக்கார வீட்டு பயலோ. Why are you asking like this? இல்ல, அப்புட்டு பயலுக்குள்ள வெறும் கையால பத்த பிடிக்கும் போது இவன் போட்டு பாதுகாப்பு கையில ஏதோ ஒருத்த மாட்டிட்டு பிடிக்கிறா. ஏன்? பணக்கார வீட்டு பயிர்றதுனாலயா? Oh, that's gloves. பிளவுஸா? எங்க ஊர் பொம்பளைங்களா புடவை கட்டும் போது அதை போடுவாங்க. அத கருவத்தை பையன் கையில மாட்டி சுத்துறா. No, not blouse. Gloves. லவ்ஸா? தெரியும் தம்பி, தெரியும். இந்த பையன் ஒழுங்கா விளையாடாத போதே தெரியும் இவன் லவ்ஸ் அது இதுதான் சிக்கிருப்பாடு. ஆமா, இந்த லொட்டா கையில ஆடுவானே ஒரு பையன், அவன் பேர் என்ன? What is Lotangai? I don't know what is Lotangai. தம்பி, இந்த பீச்சா கையில ஆடுவானே. Oh, Yuvraj Singh. அத சங்குதே. நானே ஒரு மேட்ச பார்த்தேன். பந்த கிரவுண்டுக்கு வெளியே தூக்கி அடிக்கிறா. தொலைச்சு போயிருச்சுனா என்ன பண்ணுவீங்க? Oh, that's six. எது செக்ஸா? No, not six. என்ன கன்றாவியோ. அப்பா மேட்ச் நடக்கிறப்ப கிரவுண்டுக்கு நடுவுல ரவுண்டா தொப்பி போட்டு ஒருத்தர் நிக்கிறாரே, அவர் பேர் என்ன? Oh, he's umpire. என்னப்பு அவர் பேரை கேட்டா நீங்க என் பேரை கேக்குறீங்க? No, not umpire. அம்பையரா? அப்பா அவர் நிறைய தண்ணி குடிப்பாரோ. Why are you asking like this? இல்ல, மேட்ச் முடியறதுக்குள்ள ஒரு 15-20 வாட்டி ஒடுக்கு வருதுன்னு கையை தூக்குறாரு. அவருக்கு நீர் விழுயா? No, that's not ஒண்ணுக்கு போறது. That's out. பாத்தீங்களா, அவரை பத்தி பேசுற உங்களுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு. ஐயோ. ஆமா, நீங்க 100 அடிச்சிருக்கீங்களாமே. வெளியே எல்லாம் உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிறாங்க. எப்படி இப்ப 100 அடிச்சீங்க? நான் ஒரு 90 அடிச்சாலே பட்டை ஏற தம்பி. எப்படி நீங்க 100 அடிச்சீங்க? No, that's not Saraku. That's actually a century. I have hit 50 century. செஞ்சுரி டபா 7 அரிசி தம்பி. அதை செஞ்சுரி சொல்றாரு பார். அது கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சுரி சாப்பிட்டு போனோம். Yeah, I have seen some of your films. Your acting is really awesome. இது ஏ ஆக்டிங் மோசமா? வீரபாண்டிய கட்டவன் படம் பாத்தீங்களா? ஏ ஆக்டிங் மோசம் பண்றீங்க? No, not mosam. Awesome. நாசமா? டை நீ நாசோ, உன் டீம் நாசோ, உன் கிரிக்கெட் நாசோ, எல்லாமே நாசம். Yeah, I have seen. Look, என் கூட வயலுக்கு வந்தியா, நாட்டு நட்டியா, இல்ல கொஞ்சம் விளையாடுற பெண்களுக்கு மஞ்சள் அரைச்சு கொடுத்தியா? ஆக்சுவலி மானம் கேட்டவர். பாத்தீங்களா, தமிழ் பேச தெரியாத உங்களே தமிழ் பேச வச்சுட்ட.
அதான் தம்பி எங்க மண்ணோட பெருமை. அதுக்கு எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. நான் இங்கிலீஷ் பேசட்டுமா? டாபிட். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. இன்னொரு சின்ன கான்செப்ட், அதாவது நம்ம ஐடி கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூக்கு வராங்க ஆக்டர்ஸ்லாம். அந்த ஐடி கம்பெனியோட ஹெச்ஆரா வினு சக்கரவர்த்தி சார் இருக்காரு. ஸோ அங்கே நடக்கிற ஒரு இன்சிடென்ட் மறுபடியும் ஒரு கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா நான் மறுபடியும் ஆரம்பிச்சிடுவேன். நன்றி. வணக்கம் கண்ணு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு ஐடி கம்பெனி. முதல்ல யார் வரப்போறான்னு பார்க்கலாமா? வாக்கண்ணு, இளைய தளபதி விஜய். கண்ணு வாக்கண்ணு. அண்ணா நான் எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாதுங்கண்ணா, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேண்ணா. அடி செருப்பால வந்ததே 1/2 மணி நேரம் லேட்டு. தலைவர் கரெக்டாக வந்துருவாராமா. ஆமாம், இந்த ஐடி கம்பெனியில் செலக்ட் பண்ணா உன்னை வெளிநாட்டுக்குலாம் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஏரியா விட்டு ஏரியா மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லி. அதானே, உனக்கு என்ன பிரச்சனை? நீ எந்த ஏரியாவுக்கு போறியோ அந்த ஏரியாவில் இருக்கிறவனுக்கு தானே பிரச்சனை. யாருக்கு தானே பிரச்சனை இல்லை? வாடகை வீட்டில் இருக்கிறவனுக்கு சொந்த வீடு இல்லைன்னு பிரச்சனை, சொந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு சொத்து வரி கட்டணுமேனு பிரச்சனை, சைக்கிளில் போகிறவனுக்கு கார் இல்லைன்னு பிரச்சனை, காரில் போகிறவனுக்கு பெட்ரோல் போட காசு இல்லைன்னு பிரச்சனை, கல்யாணம் ஆகாதவனுக்கு பொண்டாட்டி இல்லைன்னு பிரச்சனை. எப்படி? கல்யாணம் ஆகாதவனுக்கு பொண்டாட்டி இல்லைன்னு பிரச்சனை, கல்யாணம் ஆனவனுக்கு பொண்டாட்டியே பிரச்சனை. கண்ணு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் அது தப்பாக ஏதாவது பேசிட்டேன்னா வேணா 4 அடி வேணா அடிச்சுக்க கண்ணு. அதுக்கு நீ இப்படிலாம் பேசாத. சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் இப்படி கேட்குறீங்க? என்ன வேலை தெரியாதுன்னு கேளுங்க. சரி, என்ன வேலை தெரியாது? எந்த வேலையும் தெரியாது. முஞ்ச பார்த்தாலே தெரியுது. தம்பிக்கு எந்த ஊரு? அது அவர் சொன்னது. ஆனால் நான் சொன்னது, நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. நீ எங்கள் கம்பெனிக்கே தேவையில்லடா. நாளை பின்ன கம்பெனிலேருந்து ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நாங்கள் எந்த முகவரில் வந்து தேடுறது? தயவுசெய்து கிளம்பு. அடுத்ததை நம்ம கஞ்சா கருப்பை கூப்பிடுவோமா? கண்ணு வா கண்ணு. அண்ணே வணக்கம் அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊர்ல அப்பா அத்தெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாம் நல்லா நடந்தது. இது ஒரு ஐடி கம்பெனி, இங்கிலீஷ் பேசணும். உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா? இன்னும் இப்படி கேட்குறீங்க? இப்போ எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்க. ஹலோ, அவர் யூ? அவசியர் ஃபாதர், அவசியர் மதர், அவசியர் கிராண்ட் ஃபாதர். அதெல்லாம் ஓகே, கரெக்டாக தான் பேசுகிற. எல்லாம் ஓகே. முதல்ல உனக்கு கால் சென்டர்னா என்னன்னு தெரியுமா? என்னன்னு இப்படி கேட்குறீங்க? கால் சென்டர்னா என்னன்னு தெரியாதுண்ணே. இது தானே கால் சென்டரு, இது தெரியாதுண்ணே. அங்கே தெரியுது பார்த்தியா? அதான் கதவு. ஒழுங்கா நீயே திறந்துட்டு போயிரு. இந்த சில்வண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காது தெரியும்ல, வரட்டுமா? அடுத்ததா நம்ம அப்துல் ஹமீதை கூப்பிடுவோமா? கண்ணு, அதான் மண்டையில் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாரு, அவர் தான். கண்ணு வா கண்ணு. வணக்கம் வணக்கம் அன்பழர்களே, இது உங்கள் புத்தம் புதிய பாட்டு கச்சேரி. அடி செருப்பால கஷ்டப்பட்டு இன்டர்வியூ நடத்திக்கிட்டு இருக்கிறேன், வந்து பாட்டு கச்சேரின்னு சொல்றீங்க கண்ணு. அடுத்ததாக நீங்கள் பாட வேண்டிய பாடல் குரல் அல்ல, நெடில். கண்ணு தயவுசெய்து சொல்றது கேளு. இது ஒரு இன்டர்வியூ. முதல்ல எங்க கம்பெனி ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அற்புதம் அற்புதம், இவருடைய கம்பெனி நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. எழுப்புங்கள் உங்கள் கரகோஷங்களை. அடி செருப்பால கம்பெனி நஷ்டத்தில் ஓடுது, எழுப்புங்கள் உங்கள் கரகோஷங்களா. எதுவாக இருந்தாலும் தயவு செய்து சீக்கிரமாக சொல்லுங்கள். ஏனென்றால் எனக்கு தலைக்கு மேல் நிறைய வேலை இருக்கிறது. தலைக்கு மேலே ஒன்றுமே இல்லை. என்னத்தை வேலை செஞ்சு என்ன பண்ண போற? தயவு செய்து கிளம்பு. அடுத்ததான் நம்ம விஷால் தம்பியை கூப்பிடுவோமா? கண்ணு வா கண்ணு. என்ன சார், என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? பைல்ஸ் கேட்குறான் பாரு கேள்வி. என்ன சார், ஒரு ஷர்ட் வாங்கணும்னா கூட நாடுக்கரை ஏறிகிறீங்க. அதுலேயே இது பெஸ்ட்டோ அதான் சார் வாங்குகிறோம். ஷர்ட்னா போட்டு பார்த்து தான் சார் வாங்குகிறோம். ஷூனா காலைல மாட்டி தான் சார் வாங்குகிறோம். அதே மாதிரி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணோன்னா 4 அழகான பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி அந்த 4 பொண்ணுங்களை லவ் பண்ணி அந்த பொண்ணில் எந்த பொண்ணு பெஸ்ட்டோ அந்த பொண்ணை தான் சார் கல்யாணம் பண்ணிக்கணும். வெளியூர் பொண்ணை பார்த்தேன் சார், பா என்ன பொண்ணுடா. ஏய், அது என் பெரியப்பா பொண்ணுடா. அடிச்சு பல்லகெல்லாம் உடச்சிருவேன். தயவு செய்து கிளம்பு. அடுத்ததான் நம்ம பிரகாஷ் ராஜ் தம்பியை கூப்பிடுவோமா? தம்பி வா கண்ணு. ஹாய் சொல்லோ, அதே இது புத்தப்பாடி கோட்டடி. ஏய், இது கார்மல் ஸ்கூல் ட்ரீ. இதை பார் சொல்லோ, தனலட்சுமி சாமியா. தனலட்சுமி, பார்வதி, சரஸ்வதி எல்லாரும் சாமி தான். நீ யாரு? அவளை ஊர்வலம் எடுத்துட்டு பாரு, தேரையா நானு. முஞ்ச 10 ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி இருக்கு, தேருன்ற. முதல்ல இங்க உன்னால பொருளை விற்க முடியுமா? வித்து காட்டுக்கன்னு. இதை பார் சொல்லோ, இதை பார். ஹலோ, பொருளை வாங்கலன்னு வைய குத்து கொண்டு விடுவேன். ஏய், என்ன கண்ணு, பொருளை விற்க சொன்னா கொன்றுவேங்கின்றுவேன்ற. அடுத்த நம்ம ஆரியா தம்பியை கூப்பிடுமா? கண்ணு வா கண்ணு.
ஏ மச்சான் வணக்கம் மச்சான். அடி செருப்பால, என் தங்கச்சி நீ கட்டினியா இல்ல உன் தங்கச்சி நான் கட்டின? எதை வச்சுடா நான் மச்சான்னு? விடுங்க பாஸ், ஏதோ வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க. என்னமோ வீடு காலியா இருக்குன்ற மாதிரி சொல்ற. முதல்ல உனக்கு என்ன தெரியும்? சாஃப்ட்வேர்னா என்னன்னு தெரியுமா? சாப்பிட்டு வரவனை பத்தி எனக்கு கவலையே கிடையாது பாஸ். ஆனா சாப்பிடாம வரான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு வேலையாவது சோத்தை போட்டு அனுப்புவோம் பாஸ். சாப்பிட்டு வரவன் இல்லை கண்ணு, ஏன் இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல உனக்கு ஐடி கம்பெனின்னா என்னன்னு தெரியுமா? விடுங்க பாஸ், எனக்கு எவ்வளவு கூலின்னு சொல்லுங்க பாஸ். கூலியா? டேய், ஐடி கம்பெனிடா. உனக்கு சம்பளம் 30,000 ரூபாய், டேக்கும் 27,000 ரூபாய். அப்ப மொத்தம் 57,000 ரூபான்னு சொல்லுங்க பாஸ். டேய், 57,000 ரூபாய்லடா. உனக்கு சம்பளம் 30,000 ரூபாய், ஆனா 3,000 ரூபாவை நாங்க புடிச்சிருவோம். ஓ எதுக்கு பாஸ்? அதெல்லாம் சொல்ல முடியாது. தயவு செய்து கிளம்பு. அடுத்ததான் நம்ம ஜெய் தம்பியை கூப்பிடுமா? கண்ணு வா கண்ணு. வணக்கம்ண்ணே, எனக்கு உங்கள் கம்பெனியில் ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ணே. ஏண்டா என்னமோ சரக்கு அடிக்க கம்பெனி கொடுங்கன்ற மாதிரி கேட்குற? இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமா? சரி, உன்னால இந்த கம்பெனியை முன்னேற்ற முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. லேடிஸோட தேவை என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக முன்னேற்றிடலாம். லேடிஸோட தேவையா? என்ன கண்ணு சொல்ற? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆமாண்ணே, இது நைட்டி கம்பெனி தானே. லேடிஸ்க்கு என்ன மாதிரி நைட்டி தேவைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணால் கண்டிப்பாக முன்னேற்றலாம். டேய், என்ன பார்த்தா என்ன நைட்டி விற்கிற மாதிரி தெரியுதா? ஆமாண்ணே, அப்படி தானே தெரியுது. அடி செருப்பால, கடைசியா நம்ம சூர்யா தம்பியை கூப்பிடுவோமா? கண்ணு வா கண்ணு. அதான் பட்ட சார், தரல கப்பல் போகுது சார், ரோட்டில் பஸ்ஸு போகுது சார், வாழத்துல ஏரோப்ளேன் போகுது சார். எனக்கு கூட 4 நாளா தண்ணியா போகுது கண்ணு. ஏதாவது மருந்து இருந்தா தாயே. இடப்பத்தா இதை லேகி வைக்கிற மாதிரி தெரியுதா? ஆமா கண்ணு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல. என் குடும்பத்தை பற்றி சொல்லுடா. நான் சிங்கம், என் தம்பி சிறுத்தை. ஏண்டா நீ சிங்கம், உன் தம்பி சிறுத்தை, என்ன மிருக பரம்பரையாடா நீங்க? ஆமா, பிறகு எங்க அப்பா, கண்டிப்பா எங்க அப்பாவை பத்தி சொல்லி ஆகணும். நிறைய விஷயம் இருக்கு. எங்க அப்பா சின்ன வயசுல ஒரு கதை சொல்லியிருக்காரு. காக்கா அடி செருப்பால, உங்க அப்பாவும் நிறைய சொல்லியிருக்காரு. அதை நாங்க நிறைய டிவிலையும் பார்த்துருக்கோம். நிகழ்ச்சியே 1 மணி வரைக்கும் தான். நீ விட்டா ராத்திரி வரைக்கும் பேசு உங்க அப்பா பத்தி. தயவு செய்து நிறுத்து கண்ணு. ஜோ, கண்டிப்பா ஜோவை பத்தி சொல்லி ஆகணும். கண்ணு கேள்விக்கு வா கண்ணு. ஜோ அவ்வளவு அழகு, பேசிட்டா அப்படியே. கண்ணு ஜோ விடு கண்ணு. அடுத்த கேள்விக்கு வா கண்ணு. ஜோ எனக்கு எல்லாமே. அட போப்பா, சும்மா ஜோ ஜோ ஜோன்னிக்கிட்டு. உன்னை வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எவனுமே கம்பெனிக்கு தேவையில்லை. நானும் கிளம்புறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா சார் வந்து பூர்ணம் விஸ்வநாதன் மாதிரி பேச சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. மன்னிச்சுக்கோங்க, எனக்கு பூர்ணம் விஸ்வநாதன் சார் வாய்ஸ் வராது அந்தளவுக்கு. ஓகே, ஸோ வேற ஏதாவது வாய்ஸ் பேசணுமா? என் வாய்ஸ் தான் சார். யாரு? கமல். கமல் சார் வாய்ஸ். சரி, ஓகே. ரஜினி சார் பேசுனேன்ப்பா, என்னப்பா கலாய்ச்சிட்ட? சரி, ரஜினி சாரோட வாய்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி வந்து சொன்னாங்க, ஏதோ வந்து குவைத் தமிழ் சங்கம் விழா இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படி சொல்லி. நான் சொன்னேன் இல்லை, எனக்கு இந்த மாதிரி வேலை இருக்குது, படம் ஷூட்டிங் எல்லாம் இருக்குது, வர முடியாது அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும். அப்படி சொன்னால் அங்கே நம்ம மேடம் வந்து பன்னீர் பட்டர் மசாலாலாம் சமைச்சு வச்சுருக்காங்க சொன்னாங்க. சரி சொல்லி வந்தேன். ஏன்னா வந்து உண்மையாகவே வந்து இந்த டீம் குவைத் தமிழ் சங்க மக்கள் எல்லாருக்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நானும் வந்து நிறைய நாடு எல்லாம் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ராத்திரி நான் மானிட்டர் ஹலோ, நான் தான் முன்னாடி வந்துட்டேனா? அதனால் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டி வணங்கி விடைபெறேன். நன்றி, வணக்கம். கமல் சாரோட வாய்ஸ் வந்து ஆக்சுவலாக இப்போ ரொம்ப பேஸில் பேசுகிறார் அவர். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரஜினி அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்னைக்கு பேசுவேன், நாளைக்கு பேசுவேன், அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். உண்மையாகவே இது ஒரு அற்புதமான விழா. நான் சவால் விட்டு கூறுவேன், என்னையும் ரஜினியும் போன்ற நண்பர்கள் தமிழ் திரையுலகில் இருக்க முடியாது. அந்த மாதிரி வரும். பட் ஆனால் எனக்கு தேங்க்யூ. வேற யாரோட வாய்ஸ்? பழைய கார்த்தியா? உன்னை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அப்படியே எனக்கு என்ன சொல்கிறது, அதுவும் இந்த எழிலரசி மேடமை பார்க்கும்போது அப்படியே ப்ளூ கலர் சாரியெல்லாம் போட்டு அப்படியே ரொம்ப அழகாக நான் வந்து வரணும் அப்படின்னா
எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி வரும். தேங்க்யூ. வேற வடிவேல் சொல்ற வாய்ஸ் எனக்கு வராதுப்பா. எஸ்ஜே சூர்யாவா? இத பார் இந்த பூனை தெரியுமா, இந்த பூனை தெரியுமா, அக்குறைக்கின்ற நாயை நாய் தின்னும் பூனை. அதாவது ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. வரட்டுமா? இது எஸ்ஜே சூர்யா. தேங்காவா? தேங்காய் ஸ்ரீனிவாசன் சாரா? சார் நான் பிறக்கவே இல்லை சார். ஒரு படம் 23 வயசு தான் சார் ஆகுது. சார் நீங்கள் ரொம்ப பழைய ஆட்களாக கேட்குறீங்க. என்னத்தை விற்கணும்? விக்ரம் வயசும் வராது. தெரியாம கேட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் எனக்கு வராத வயசா சொல்றீங்க. சரி, ஓகே. பாரத ராஜா தெரியுமா உங்களுக்கு? ஓகே. எஸ், என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரத ராஜா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பேசுறேன். ஓகே, அதாவது இந்த குவைத் தமிழ் சங்கம் உண்மையாகவே வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ராத்திரி வந்து நாங்கள் ஒரு 11 மணிக்கு வந்தோம்னு நினைக்கிறேன். அப்படி எவ்ரிபடி வேர் ப்ரெசென்ட் இந்த ஏர்போர்ட். அப்படி ரொம்ப நல்லா இருந்தது. ராத்திரி வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் சாப்பிட்ருந்தாலும் கூட பசியே இல்லைனாலும் கூட அந்த அந்த டேஸ்ட் அந்த 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 பண்ணி அந்த எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட். உண்மையாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக இந்த குவைத் தமிழ் சங்கத்தை பற்றி இந்த பாசத்துக்குரிய பாரதில் ஒரு படம் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. நன்றி. பாக்யராஜ் சார் வாய்ஸ் எனக்கு அந்தளவுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது அந்த காலத்தில் வந்து எங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அந்த அந்த முருங்கைக்காய் சாம்பார்னாலே பாக்யராஜ் தான். அந்த மாதிரி சார். தேங்க்யூ. சந்தானமா? சந்தானமும் வராது. நாசரா? டாய். சத்யன் தெரியுமா? யாரு? ஐயோ, காமெடியன். ஆமா, நண்பன் படத்துல. நண்பன் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? பரவாயில்லையே. ஜீவாவும் வராதுப்பா. தெரியாம கேட்டேன்பா. நானே வந்து எனக்கு வர இஸ்லாம் பேசுறேன். டிஆரா? அந்த அளவுக்கு வராது சார். ஸ்ரீகாந்த் இப்போ இருக்கிற அதான் ஒரு ஓகே இன்டர்வியூ. வணக்கம் சென்னை, நான் உங்களோட ஸ்ரீகாந்த் பேசுறேங்க. ஐயோ, சத்தியமா சொல்றீங்க? சான்ஸ் இல்லைங்க. உனக்கு தமிழ் சினிமாவில் சான்சேல்ன்ற விஷயம் தான் உலகத்துக்கே தெரியுமே கண்ணே. அதையும் திருப்பி சொல்லிட்டு இருக்கிற அந்த மாதிரி வரும் சார். ஓகே, கார்த்திக் தான் பேசுனப்பா. பழைய கார்த்தியா? இப்போ இருக்கிற சிறுத்தை கார்த்தியா? என்ன தலக சௌக்கியமா? புள்ளடிச்சு போதை இல்லை, புள்ள பீரடிச்சு கிக்கு இல்லை, கள்ள கொடுத்து தூக்கமில்லை, கனவடி தூக்கடா. கடவுளை யாரு? நீ தானே? வேற யார் வருவா? அண்ணன் கண்ணாடியை பேச வேண்டாம். ஆனால் அவளுக்கு அந்த அளவுக்கு வரல பாரு. எப்படி பார்த்தாலும் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு தானே. நன்றி. ஜீவா வாய்ஸ் வந்து அடுத்த வாட்டி நான் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்காக பேசுகிறேன்ப்பா. கடைசியாக உங்களுக்காக விஜய் சாரோட ஒரு பெரிய டயலாக் பேசி, எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாகு. தனுஷ் வராதுன்னு இப்போ தானே சார் சொன்னேன். தனுஷ் அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். வேலாயுதம் எல்லாரும் பார்த்தீங்களா? எத்தனை பேர் வேலாயுதம் பார்த்தீங்க? ரொம்ப கம்மியாக இருக்கே குரூப்பு. சரி, ஓகே. தம்பியோட ரெக்வஸ்ட்டுக்காக வேலாயுதம் படத்தோட கிளைமேக்ஸில் வந்து விஜய் சார் ஒரு டைலாக் பேசியிருப்பார். அந்த ஸ்டேடியமில் நின்று அந்த டைலாக். எல்லாரும் வேலாயுதத்தை பார்க்க வந்தீங்கல்ல, எவனோ ஒருத்தன் வேலாயுதம்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ கொடுக்க வந்தீங்கல்ல, இப்போ கூட உங்கள் பிரச்சனை ஏன் தலையில் இருக்க வச்சுட்டு நீங்களும் உங்கள் அடுத்த வேலையை பார்த்து போன நினைக்கிறீங்கல்ல. நானும் உங்களை மாதிரி தான். வேலாயுதம் யாருன்னு வெளியே தேடி அதுக்கப்புறம் வெளியே தெரிய விஷயம் வேலாயுதம். உனக்குள்ளே இருக்கிற தைரியம் தான் வேலாயுதம்னு உணர்ந்தேனே. அதை இப்போ உங்களுக்கு சொல்லனா, இவ்வளோ நாள் நீங்கள் நான் நம்புறதுக்கு அர்த்தம் இல்லை, நான் பண்ணதுக்கு அர்த்தம் இல்லை. வேலாயுதம் நீங்களும் நானும் சுவாசிக்கிற காற்று மாதிரி நம்ம எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு எனக்கு புரிய வச்ச ஒரு பொண்ணு. உயிர் போகிற நிலைமையில கூட
ஒரு சவாலை எதிர்த்து நின்னா அவள் காட்டின தைரியம் அது வேலாயுதம். தான் சாக போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட என்னையும் அந்த ஊர் மக்களையும் காப்பாற்ற நினச்ச என் தங்கச்சி அவள் செஞ்ச தியாகம் அது வேலாயுதம். நீங்கள் என் உருவத்தை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு என் உணர்வை விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு பால்காரனாக இருந்த நான் எனக்குள்ளே இருக்கிற வேலாயுதத்தை உணர்ந்தப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற வேலாயுதத்தை உங்களால் உணர முடியாதா? நாம ஃபஸ்ட்டாக நாம சாப்பிட்றோம், நமக்கு தூக்கம் தான் நாம தூங்குறோம், நமக்கு சந்தோஷம் தான் நாம சிரிக்கிறோம். ஆனால் கோவம் தான் மட்டும் வந்து நம்ம காட்டாமல் வேற ஒருத்த காட்டணும்னு நினைக்கிறவன் ஏன் வேணாம்? நம்ம கோவத்தை நாமளே காட்டுவோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் கோவத்தை காட்டினா ஆட்சி மாற்றம் மட்டும் வருதுல்ல, அப்பப்போ உங்கள் கோவத்தை காட்டி பாருங்க, அரசியல் மாற்றம் கூட வரும். அன்னைக்கு அவன் கிட்ட கேட்டான், ஒரு இடத்துல பாம்பு வச்சா எடுப்பேன், 3 இடத்துல பாம்பு வச்சா 3 வேலாயுதம் வருவாங்களான்னு. 3 இடத்துல இல்லை, 30,000 இடத்துல வச்சாலும் 30,000 வேலாயுதம் வருவாங்க, நம்ம காட்டணும். அந்த மாதிரி போகும் வேலாயுதம் கிளைமேக்ஸ். டாக்டர் ரவி அவரே கல்யாண மாலை காலையில் என்ன வச்சு ஒரு காமெடியாக பண்ணிட்டாரு. ஸோ நான் இதோட முடிச்சுக்கலாம் இல்லையா சார்? ஓகே, முடிச்சுக்கலான் இருக்கேன். என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்ட மேடம் சொன்ன மாதிரி கோர்வையாக இந்த ஒரு பேர் சொல்லி அதெல்லாம் எனக்கு வராது. ஸோ என்ன இந்த நிகழ்ச்சிக்கு டாக்டர் ரவி சார் கூப்பிட்டாரு, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நைட்டு வந்த உடனே எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இறங்கின இடத்துலேருந்து வி வர் டேக்கன் கேர் பை த என்டையர் டீம் தமிழ் சங்கம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காலையில் 10 மணிக்கு ஏர்லியாக வந்து இவ்வளவு நேரம் உட்காந்து ரசித்த உங்கள் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏதாவது மொக்க போட்டிருந்தேன்னா, ஏதாவது கொஞ்சம் வாய்ஸ்லாம் சரியாக வராது, ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நம்மை சிரிக்க வைத்த விக்னேஷ் கார்த்திக்கு பலத்த கரகோஷத்துடன் நன்றியை தெரிவிப்போம். நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் வகையில் நினைவு பரிசை எல்லோருக்கும் அளிக்க தலைவர் திரு PT ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி. இனி ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல முடிச்சிருவோம், அதனால தயவுசெய்து அமைதியாக இருங்க. முதலாவதாக நினைவு பரிசை வழங்குவதற்காக திரு செல்லதுரை அவரை மேடைக்கு அழைக்கிறேன். திரு செல்லதுரை. கீர்த்தனா ஸ்ரீ ஹரிதா. நன்றி செல்லதுரை. இப்போது நாட்டியம் ஆடிய குழந்தைகளுக்கு பரிசு அளிக்கப்படும். அதற்கு பிறகு திரு ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓவியா, ரக்ஷா, தேங்க்யூ ராஜா. மிஸ்டர் முரளி மனோகர் ப்ளீஸ். அவந்திகா, சந்தியா, Thank you, Murli. Next, I request Mr. Prabhakar to come on stage, please. அபிஷேக், அகிலேஸ்வரன். லஞ்ச் ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்ததாக இந்த மொமெண்டோ டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சோடனே ஒரு 5 நிமிஷம் we have time with இவங்க எழிலரசி. நேருக்கு நேர் உங்களுக்கு ஏதாவது கேள்வி ரெடி பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. கீர்த்தி கிரண், கிருத்திக் ராம். தேங்க்யூ பிரபாகர். திரு ரமேஷ் பாபு அவர்கள். தனுஷ், அஸ்வின். சூர்யா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்த திரு ஜீவானந்தத்தை மேடை கலைக்கிறேன். வசந்தி ஹரிஹரன். ராஜ்குமார் செல்லதுரை. தேங்க்யூ சார். மிஸ்டர் கணபதி ப்ளீஸ். பூஜா வர்ஷினி ராஜா. தேங்க்யூ சார். நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராமே சொல்லியிருந்தோம், 10 மணி ஒரு டைம் லிமிட் கொடுத்து those who are occupying the seats before this time will enter into lucky draw. கொஞ்சம் பேர் நேம்ஸ் போட்டிருக்காங்க, அந்த லக்கி ட்ராவை இப்போ எடுத்துருவோம். இந்த ஆடிட்டரில் இருக்கிறவங்க ஆர் எலிஜிபிள் ரைட் நோ.
பேர் எடுப்போம், இல்லைன்னா வீல் ஸ்கிப். ஓகேவா? ஓகேவா முரளி? ஏன்னா ஒரு சவுண்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வர, அவர் சொல்லிட்டு வர. மிஸ்டர் நந்தகோபால் ப்ளீஸ். அவர் பரிசு எடுக்கணும். டி மீனாட்சி சுந்தரம். டி மீனாட்சி சுந்தரம். கை தட்டாதீங்க, ஆளை காணோம், வெயிட் பண்ணுங்க. மீனாட்சி சுந்தரம் இல்ல, போயிடலாமா? ஏதோ சொல்லுங்க, போலாம் வேணான்னு. ஓகே, நெக்ஸ்ட். ஜெயக்குமார். ஜெயக்குமார் சார் இனிஷியல் கேக்குறாங்க சார். ஜெயக்குமார் உங்க இனிஷியல் கேக்குறாங்க. தேங்க்யூ சார். திரு வீரராகவன் பெருமாள். வீரராக பெருமாள் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவர் சீக்கிரம் வரலையா? சீனிவாசன் காம்பராஜ். சீனிவாசன் காம்பராஜ். ஸ்ரீவத்சன் கெம்பராஜ். ஸ்ரீவத்சன் கெம்பராஜ். ஸ்ரீவத்சன் இருக்காங்களா? இருக்காங்களா? இல்ல மிஸ்ஸஸ் போடல, மிஸ்டர் தான் போட்டிருக்கு. இல்ல வாங்க வாங்க வாங்க. பாபு. கேவி ராமச்சந்திரன். மிஸ்டர் பி திலகம். I request Mrs. Anandi Nadarajan on stage, please, to give the memento to Tirumati Elilarasi. Thank you. நன்றி. திரு நடராஜன் அவரை மேடை கலைக்கிறேன். அவர் விக்னேஷ் கார்த்திக்கு நினைவு பரிசு வழங்குவார். Thank you. Thank you, sir. Thank you. Thank you, Vignesh. அடுத்ததா அவங்க திருமதி எழிலரசி கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தால் we have 5 minutes time. Any questions, please? எழிலுக்கே அரிசி ஆகிய நீங்கள். என்ன சார் திரும்பி ஹலோ ஹலோன்னு எஸ்டிடி பூத்துல வேலை பார்த்த மாதிரி இருக்குது. ஆமா. இல்ல இந்த தொழில வரணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த துறையாங்க சார், எனக்கு பேராசிரியர் அப்துல் காதர் ஐயா தான் என்னுடைய அறிமுக மேடைகள் சார். இது ஒன்றும் ஆசைப்பட்டு வரல. பட்டிமன்றத்துக்கு ஒரு ஆள் வரல அன்னைக்கு. அப்பா தமிழ் ஆசிரியர் ஒரு பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். கடைசி நிமிட்டில் ஒரு ஆள் வரல. சேரை ஃபில் பண்ணுறதுக்காக என்னை ஏற்றுனாங்க. அது இறைவனாக பார்த்த செயல் நினைக்கிறேன். நான் அந்த ஸ்கூல் டேஸில் பேசியிருக்கேன், பேச்சு போட்டி பேசியிருக்கேன். இந்தி நடிகை மும்தாஸ்ன்னு இருக்காங்கல்ல, ஹிந்தி நடிகை மும்தாஜ், அவங்களுக்கு இதே மாதிரி தான். இது ஒரு டான்ஸர் வரல, அந்த ஹீரோயின் வரல அன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு. ஸோ அந்த டைரக்டர் வந்து கோவப்பட்டாரு. யாராவது டான்ஸர் வருது, ஒருத்தர் ஹீரோவா நடிக்கிறாங்கன்னு கேட்டாரு. அப்படி அவங்க ஹீரோவா நடிச்சு இன்னைக்கு உலகத்திலே புகழ்பெற்ற மும்தாஸ். அப்படிதான் இன்னைக்கு உலகத்துல ஒரு எழிலரசி. வைதிஸ் கொலவெரி சார், எழிலரசி கொண்டு போய் மும்தாஜோட சேர்த்து விட்டீங்க. எனிவே தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. கேள்வி கேட்க ரொம்ப கஷ்டமான கொஸ்டினாக கேட்காம ஈஸியான கொஸ்டினாக கேளுங்க கேட்குறவங்க. இன்னும் 5 minutes தான் டைம் இருக்கு. கேள்வி கேட்குறவங்க இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 9 years ஆச்சுங்க சார். நான் 2004 தான் வெளியில் வந்தால். எப்படி நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்களேன், மாதத்தில் ஒரு 20 நிகழ்ச்சி போவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. முரளி சார் ஒரு கேள்வி தான் கேட்கணும். மேடம், ஸ்டேஜ் ஃபியர் போறதுக்கு சம் பாயிண்ட்ஸ் ஏதாவது கொடுங்களேன், டிப்ஸ். உங்கள அளவுக்கு நல்லா பேசுறதுக்கு. யார் ஏன் அளவுக்காங்க மேம்? என்ன மேம் அந்த அளவுக்காக பேசுகிறேன் நான்? எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டீங்கன்னா வேணால் சொல்லுவேன் நான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்ட்ரெஸ்ட் தாங்க மேம். முயற்சி திருவினையாக்கும், தெய்வத்தால் ஆகாதன்னு முயற்சித்தன் மெய்வருந்த கூலி தரும் நான் வள்ளுவேன். அதனால் முயற்சி தாங்க மேம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா பிள்ளைகளையும் அந்த மாதிரி கொண்டு வரலாம்.
திரும்ப திரும்ப பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு உள்ள ஒரு ஸ்கில் அது இருக்கணும். அது இருந்தால் நம்ம டெவலப் பண்ணிடலாம், அவ்வளோதான். நிறைய முறை ப்ராக்டிஸ் கொடுக்கணுமா பேச வச்சு? கண்டிப்பாங்கம்மா, பயிற்சி ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வசனம் பேசினேன் அப்படின்னா, இப்போ அந்த மனோகர வசனத்தை மட்டும் நான் கண்ணாடி பார்த்து ஒரு 10 வாட்டி பேசியிருக்கேன். என் பையனை கேமராவில் ஷூட் பண்ண சொல்லி அதை நான் திரும்ப பார்த்து அது எங்கெல்லாம் மூச்சு வாங்குறேன், எங்கே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் குறைவாக கொடுக்குறேன், அது அப்போ நம்மளுடைய முயற்சி தானே மேம் அது. ஸோ யார் வேணால் பேசலாம், முயற்சி இருந்தால் கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லாம் முடியும். தேங்க்யூ. மேடம், உங்களுக்கு இப்போ இஷ்டப்பட்ட தொழில் வந்து தமிழ் அரசியாவா இல்லை பட்டிமன்ற அரசியாவா? அது எனக்கு உண்மையை சொல்லட்டுங்களா? உண்மையை தான் சொல்லணும். பட்டிமன்ற அரசிங்கிற டைட்டிலே அது சத்தியமாக கொய் தமிழ் சங்கம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. நான் வெறும் எழிலரசி தான். ஓகே, சந்தோஷம். ஆமாங்க சார். பட்டிமன்றுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மறக்க முடியாத அனுபவம்? மறக்க முடியாத நினைவு அனுபவம் அனுபவங்கள் இப்போ ரீசெண்டாக சார், போன மாதம் பட்டிமன்ற நடுவராக உட்காந்து ஒரு மகளிர் பட்டிமன்றம், டோட்டலாக லேடிஸ் உட்காந்து நிகழ்ச்சி தொடங்கி ஒரு 10வது நிமிஷம் ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு கல் நல்லா சிமெண்ட்டு உடஞ்சி தூள் இருக்கும் பாருங்க, அதில் இவ்வளோ பெரிய கல் வந்து என் கையில் இந்த ரைட் சைடு கையில் பட்டு தெரித்து ஓடிச்சு. வலினா அப்பேற்பட்ட வலி. ஆனால் அந்த வலியை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய திருவிழா. ஒரு 2000-2500 ஆடியன்ஸ் உட்காந்துருக்கான் மைதானத்தில். அந்த கல் வந்து விழுந்த உடனே உண்மையாக என்னை தனிப்பட்ட முறையில் நம்மளை யாராவது இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆனால் ஒரு பொது மேடையில் உட்காந்துருக்கோம், கல் வந்துருச்சு. ஸோ அதையே எப்படி சொன்னேன் அப்படின்னா, அது ஒரு இன்சிடெண்ட்டாக சொன்னேன். பட்டுக்கோட்டை அழகிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனிதர். அந்த பட்டுக்கோட்டை அழகிரி ஒரு வாட்டி மன்னார்குடியில் ஜஸ்டிஸ் கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து பேச போனாராம் மன்னார்குடிக்கு. மேடையில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கல் வந்திருக்கு. அவர் திரும்பவும் பேசியிருக்காரு, திரும்பவும் கல் வந்திருக்கு. இவர் பேசுகிறத நிப்பாட்டிட்டு மைக்கை அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு கீழே இறங்கி போய் பரபரன்னு அவர் ஒரு 10 கல்லை பொறுக்கின்னு வந்திருக்கிறாரு. பொறுக்கின்னு மேடைக்கில் வந்து அந்த கல்லை மேஜை மேலே வச்சுட்டு இப்போ மைக்கு பிடிச்சி பேசினாராம். எல்லாரும் தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும், இந்த ஊர் பழக்க வழக்கம் என்னன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. நீங்கள் கல்லாலே அடிச்சுக்கிட்டு கேட்பீங்க போல இருக்கு, நானும் கல்லாலேயே அவங்கள அடிச்சுக்கிட்டே பேசுகிறேன், இப்போ கல்லால் அடிக்கிறவங்க அப்படின்னாராம். அதனால் அதை சொல்லி அதை ஒரு நகைச்சுவையாக மாற்றி, அதனால் இந்த மாதிரியான கல்லால் அடிக்கிறத விட்டுட்டு ஏதாவது காய் கனிகளால் அடிச்சிங்கன்னா நானும் பசியாரிக்கிட்டே பேசுவேன். தயவு செஞ்சு கல்லால் அடிக்கிறவங்க ஏதாவது ஆப்பிள், முடிஞ்சால் சாத்துக்குடி, ஏதாவது திராட்சை பழம் அப்படி ஏதாவது அடிங்கன்னு சொல்லி அதையும் நகைச்சுவையாக மாற்றி கல்லால் அடித்தவர் கடைசியாக வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனார். ஆக்சுவலாக வந்து அது நிகழ்ச்சியை கெடுக்கணும்னு நினச்சி அவர் செஞ்சவர் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு போனார். இப்படி பல அனுபவங்கள் இருக்குது சார். ரொம்ப நன்றி. கரன்சி நோட்டாலியா சார்? இது நல்லா இருக்கே சார், அது தோணாமல் போச்சே நமக்கு. அது அடிக்கடி பேட்ரி போயிடுது சார். எப்பவுமே இந்த கனெக்ஷனோடு இருக்கிறது தான் வாழ்க்கையில் நல்லது. இந்த கனெக்ஷன் இல்லாமல் இருந்தால் அப்படி தான். ஹலோ, சொல்லுங்க. உறுப்பினர் சார்பாக ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க சார். உங்கள் கணவர் எந்த அளவுக்கு பேசுவார்னு கேட்குறாங்க. இதுக்கு தான் சிக்கலில் மாட்டாதீங்கன்னு சுஜாதா மேடம். நல்லா பேசுவாருங்க சார். அவர் வீட்டில் மட்டும் பேசுவார், வீட்டில் மட்டும் பேசுவார், நல்லா பேசுவார். தேங்க்யூ. நல்ல உற்சாகம் கொடுப்பாரு சார். நான் மேடையில் வந்து இன்றைக்கி நின்று பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய சப்போர்ட்டபிள் இல்லாமல் முடியாது. ஒருவருடைய ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறான்னா பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னால் நிச்சயமாக ஆண்டாக இருக்கிறார். அது எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருப்பார். அது இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இல்லை அப்படி இல்லை சார், ஒவ்வொரு மேடையும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரைக்கும் நான் பண்ணதிலே ரொம்ப பெஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணது கேட்குறீங்க நீங்கள். சன் டிவி கல்யாண மாலை நான் ஃபீல் பண்ணுறேங்க சார். ஏன்னா அது ஒளிபரப்பு ஆகும்போது நான் பயணப்பட்டுட்டு இருந்தேன், பஸ்ஸில் இருந்தேன். பேசினவர் வந்து யாருன்னா பிரமிட் நடராஜன் சார், தெரியுங்களா? அந்த நிகழ்ச்சியினுடைய அவர் யாருங்க சார்? அவர் கல்யாண மாலை வழங்குறாரே சார், உட்காந்து இப்போ நீங்கள் பேசிக்க. மோகன் சாருடைய அண்ணனோ தம்பி, அவர் பிரதர். அவர் ஆக்சுவலாக அவர் எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசியில் நான் பஸ்ஸில் பயணப்பட்டு இருக்கும்போது, அம்மா நான் பிரமிட் நடராஜன் பேசுகிறேன்னார். எங்கள் ஆளுங்க பட்டிமன்ற ஆளுங்க இந்த மாதிரி கலாய்ப்பாங்க, இந்த மிமிக்ரி பண்ணுறாருல தம்பி, அந்த மாதிரி திடீர்னு ஃபோன் பண்ணி, மேடம் நாங்கள் சன் டிவிலேருந்து பேசுகிறோம், ஒரு நிகழ்ச்சி பண்ணி தர முடியுமான்னு கேட்பாங்க. நான் ரொம்ப சீரியஸாக பேசுவேன். அப்படியாங்க சார், என்றைக்கு வருது, எப்போ வருது, என்ன பண்ணணும், மகளிர் மன்றமா இல்லை தனியாவா அப்படின்லாம் நான் கேட்பேன். அப்புறம் தான் சொல்லுவாங்க, ரொம்ப தான் ஆசை நான் அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. நான் அப்படி யாரோ கலாய்க்கிறாங்க போலன்னு நினச்சிக்கிட்டு நான் கம்முன்னு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல தூக்கத்தில் ஏதோ எழுப்பி கலாய்க்குது அப்படின்னு
திரும்பவும் அவர் 10 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் லைனுக்கு வந்தார். அம்மா நான் பிரமிட் நடராஜன் பேசுகிறேம்மா அப்படின்னாரு. எனக்கு அப்போ யாருன்னு தெரியாது. அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் சினிமாவில் அந்த கேரக்டரில் அவர் பேர் தான் பிரமிட் நடராஜன் தெரியும். எனக்கு அவர் ஆள் தெரியும், அவர் தான் பிரமிட் நடராஜன் தெரியாது. அப்புறமா அவரே சொன்னார், இந்த படத்தில் நான் இந்த கேரக்டர் நடிச்சிருக்கேனே பார்த்துருக்கியாமான்னாரு. ஐயோ சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார். உடனே நான் மோகனுடைய பிரதர்மா, நான் நீங்கள் கல்யாண மாலையில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்கம்மா, உங்களை வாழ்த்தணுன்னே மோகன் சார்கிட்ட நம்பர் வாங்கி நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னாரு. வாழ்க்கையில் அது மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா வாழ்த்தணும்னு நினச்சி அது அவ்வளோ மெனக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது நான் ஃபீல் பண்ணுவேங்க சார். எப்பயும் முடிச்சிக்கலாமா? ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா உங்களுக்கு பசிக்குதோ இல்லையோ, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் திரும்ப உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்தால் மீண்டும் சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை உங்கள் செவிக்கும் கண்ணுக்கும் விருந்து உபசரித்த தமிழர்கள் விருந்தோவில் சலித்தவர்கள் அல்ல. நம் பசிக்கு தமிழ் உணவு சரவணபவம் தயாராக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு நம் தமிழர் பண்பாடாக கருதும் நன்றி உரையும் வாழிய செந்தமிழ் பாட்டிற்கும் ஒவ்வொரு தமிழனும் மரியாதை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி உரை சுதா ரமேஷ் பாபு. நன்றி உரை கடல் கடந்து வந்திருக்கும் பட்டிமன்ற அரசி திருமதி எழிலரசி மற்றும் மிஸ்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்த ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ், அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச், சரவண பவன், சுப்ரீம் கார்கோ, இக்னோ குவைத் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு ஃபோட்டோ, வீடியோ மற்றும் மியூசிக் சிஸ்டம் அமைத்து கொடுத்த மிஸ்டர் கிஷோர் அவர்களுக்கு நன்றி. நிறைவாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். வணக்கம். நாட்டுப்பண். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். நன்றி. Beat, beat, call YHD. It's a beat, beat, beat from the YHD. Beat, 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 call YHD. It's a beat, beat, beat from the YHD.